ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பண்ணிக்கேன், பிரச்சனை ஜோதிடர். இன்றைக்கி நம்ம ஆனி மாத பலன்கள் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த ஆனி மாதம் என்னைக்கு பிறக்குதுன்னா 15/6/2025 ஞாயிற்றுக்கிழமை பிறக்குதுங்க. இந்த ஆனி மாதம் உங்களுக்கு நல்ல சிறப்பான பலன்கள் தான் கொடுக்க போகுது. என்ன அப்படின்னா, உங்களுக்கு சுக்கிரன் 11ஆம் இடத்துல இருக்காரு. சுக்கிரன் 11ஆம் இடத்துல உங்களுடைய ராசியில் 2 கிரகங்கள் திக்பலம் ஆகுது. அதாவது உங்களுடைய ராசி அதிபதி யாரு அப்படின்னா புதன். ஸோ புதன் உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால அது ஒரு திக்பலம். அதே மாதிரி குரு திக்பலம். சூரியன் உங்களுடைய ராசியில் வராரு. இது திக்பலம் அப்படிங்கிறது ஒரு நல்ல இதுதான். நிறைய மாற்றங்கள் இந்த மாதம் உங்களுக்கு கட்டாயம் உண்டு. மாற்றங்கள் அப்படிங்கிறது உங்களோட லைஃப்பில் நல்ல மாற்றமாக தான் கட்டாயம் வரும். சனி உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்காரு. 9ஆம் இடத்துல ராகு இருக்குது. 3ஆம் இடத்துல செவ்வாய். உங்களுக்கு இந்த மாதம் என்னென்னா மாற்றம் வரும், அதே நேரத்தில் டென்ஷனும் வரும். ஆனால் காசு பணத்துக்கு எந்த வித பிரச்சனையும் இருக்காது, கவலைப்படாதீங்க. செவ்வாய் உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்காரு. முன்கோபத்தை இந்த மாதம் தவிருங்க. யாராவது ஒரு விஷயம் சொல்ல வராங்கன்னா காது கொடுத்து என்னான்னு பொறுமையாக தயவுசெய்து கேளுங்க. எடுத்த எடுப்பிலேயே அப்படின்னா அலட்சியம் தயவுசெய்து வேண்டாம். ஏன்னா நிறைய புது புது வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுதுங்க. ஒரு வாய்ப்பு வருது அப்படின்னா அது கட்டாயம் சின்ன வாய்ப்பாக இருந்தால் கூட அதை கப்புன்னு பிடிச்சி அதை ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் அங்கே தான். அந்த இடத்துலேருந்து நீங்கள் முன்னேறி போய்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இந்த மாதம் உறுதியாக உண்டு. 3ஆம் அதிபதி தான் முயற்சி ஸ்தான அதிபதி. அந்த 3ஆம் அதிபதி உங்களுக்கு சூரியனை உங்களுடைய ராசியில் வராரு. அப்போது சூரியன் வரக்கூடிய அந்த மாதம் ஆனி மாதம் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் தான் கட்டாயம் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு. உங்களுடைய ராசி அதிபதி ஆட்சி பெற்றிருக்காரு உங்களுடைய ராசியில். அதாவது முன்பை விட நல்லா நீங்கள் யோசித்து நிறுத்தி நிதானமாக செயல்படக்கூடிய மாதம் தான் இந்த மாதம். அதே மாதிரி நல்ல முடிவு டக்கு டக்குன்னு எடுக்கிறது, கிளவராக செயல்படுறது, முன்பை விட பார்த்திங்கன்னா சாதுரியமாக செயல்படக்கூடியவங்களாம் பெரிய லெவலில் வந்துடுவீங்க. இந்த மாதம் புதன் உங்களோட ராசியில் இருக்கனால நிறைய சாமர்த்தியமாக செயல்பட்டு பல விஷயங்களை சாதிக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. ஒரு தப்பு பண்ணாலும் அந்த தப்பை மறைச்சிட்டு மிக பெரிய லெவலில் முன்னேறதுக்கு உண்டான முயற்சியெல்லாம் இந்த மாதம் எடுப்பீங்க. அதே மாதிரி சக்ஸஸும் அதில் பண்ணுவீங்க. பொதுவாக தப்பு செய்யாமல் இருந்து பழகிக்கங்க. 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது. உங்களுக்கு மிகப்பெரிய மைனஸ் அப்படின்னா முன்கோபம். அதை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கோபப்பட்டு வார்த்தைகளை விட்டிங்கன்னா அது உங்களுடைய வளர்ச்சிக்கு ஒரு கரும் புள்ளியாக மாறும். அது மிகப்பெரிய தடையாக மாறும். அதனால் கோபப்படாதீங்க. சகோதரன், இளைய சகோதரன், இளைய சகோதரி அவங்களுடைய இணக்கமான சூழ்நிலைகள் உருவாகாது. பிரச்சனைகள் அந்த மாதிரி விஷயங்கள் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அல்லது சண்டை சச்சரவுகள் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. என்னதான் இருந்தாலும் அவர்கள் உங்களுடைய சகோதரன் சகோதரியாக இருக்கிறாங்க. உடன்பிறப்பாக இருக்கனால கட்டாயம் இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்காவது அவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு தேவைப்படும். அதனால் வார்த்தைகளை விடுறதும் வீண் வம்பு சண்டைகளை தவிர்க்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி கோர்ட்டு கேஸு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு வெற்றி கட்டாயம் கிடைக்குங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் தொழிலில் நல்ல மாற்றங்கள் இருக்குது. நிறைய புது புது விஷயங்களை செய்வீங்க. இந்த மாதம் தொழிலை மாற்றுறதுக்கு உண்டானது, இடம் ஷிஃப்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழிலை மாற்றலாமான்னா தொழிலையே ஒரு சிலருக்கு மாற்றுறதுக்கு உண்டான அமைப்புகளும் வருது. பேங்க் லோன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது. தொழில் ரீதியாக அலைச்சல் அப்படிங்கிறது இருக்குது. 3ஆம் இடம் அதிபதி உங்களுடைய ராசியிலே இருக்கனால தொழில் ரீதியாக சிறு தூர பிரயாணங்கள் மேற்கொள்கிற மாதிரி இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல வளர்ச்சியான மாதம். நீங்கள் எடுக்கக்கூடிய பொதுவாகவே மிதுன ராசிக்கு நீங்கள் என்னென்ன முயற்சிகள்லாம் எடுக்கிறீங்களோ அந்த முயற்சிகள் எல்லாமே சக்ஸஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது. பொதுவாகவே உங்களுக்கு பாதகாதிபதி குருவாக வராரு. ஸோ அதனால் ஒரு தடவைக்கு 2 தடவை ஒரு முடிவு எடுக்கும்போது கலந்து ஆலோசிக்கிறது நல்லது. பொதுவாக புதன் ராசிக்காரங்க எல்லாமே புத்திசாலியாகவும் இன்டெலிஜென்ட்டாகவும் இருப்பாங்க. இந்த மிதுன ராசிக்காரங்க அப்படிங்கிறது கன்னி ராசிக்கும் மிதுன ராசிக்கும் அதிபதி புதனாக வரதுனால அவங்க பொதுவாக ஓரளவு நல்ல மற்றவங்களை காட்டிலும் நல்ல நாலேஜாகவும் இன்டெலிஜென்ட்டாகவும் இருப்பாங்க. ஆனால் ஒரு முடிவு எடுக்கும்போது பாதகாதிபதி உங்களுடைய ராசியில் இருக்கனால சம்டைம் பாதகமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து உங்களுடைய நலம் விரும்பிக்கிட்ட கலந்து ஆலோசிச்சுட்டு நீங்கள் ஒரு முடிவு எடுங்க. என்ன பாதகம் என்ன சாதகம் அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து
சிந்திச்சு பொறுமையாக தெளிவாக முடிவெடுக்கணும். அதுதான் உங்களோட வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தையும் உங்களைய உயர்வான இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கும் உதவுமே தவிர டக்குன்னு ஒரு முடிவு எடுக்காதீங்க. ஆனால் இந்த மாதம் வந்து புதன் ஆட்சி பெற்றிருக்கனால நல்ல புத்திசாலித்தனத்தெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க. நல்ல திறமையாக ஒவ்வொரு விஷயத்தையும் கையாளுவீங்க. புத்தி சாதுரியமாக, அதாவது சாணக்கியத்தனம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணி உங்களோட வளர்ச்சிக்காக யூஸ் பண்ணிக்குவீங்க. அதில் சக்ஸஸும் ஆவீங்க. இந்த மாதம் வந்து உங்களுக்கு எந்த விஷயங்கள் தொட்டாலும் சரி அதில் சக்ஸஸ் தான். காரிய சித்தி அப்படிங்கிறது 100% இருக்குது. அதே மாதிரி முயற்சி நீங்கள் வந்து கொஞ்சம் நிறைய அலைச்சல்கள் இருக்கணும். முயற்சிகள் எல்லாமே பலிதமாகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. காரிய சித்திக்காக கணபதி வழிபாடு பண்ணுங்கள். யமகண்ட நேரத்தில், புதன்கிழமை வரக்கூடிய யமகண்ட நேரத்தில் நீங்கள் என்னென்னா ஒரு தீபம் போடுங்க. 2 தீபம் தேங்காய் எண்ணெயில் போடுங்க. அது வந்து நீங்கள் என்ன காரியம் செஞ்சாலுமே அது சித்தி ஆகிறதுக்கும் அது வெற்றி ஆகிறதுக்கும் இருக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் நல்ல ப்ரமோஷன், மிகப்பெரிய லெவலில் உங்களோட விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சு பாராட்டுகள், அங்கீகாரங்கள்லாம் கிடைக்கும். படிப்பில் வந்து நல்ல புத்திசாலித்தனம் வரும். புத்தி கூர்மை, நல்ல ஞாபக திறன், நல்ல மார்க் எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். படிப்பில் நல்ல முன்பை விட நல்ல ஆர்வம் அதிகமாகும். வெளி மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் படிப்புக்காக, அதே மாதிரி வந்து உயர்கல்விக்காக வெளியூர், வெளி மாநிலங்கள், வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள்லாம் மிதுன ராசிக்கு வருது. ஒரு ஸ்கூல்ல இருந்து இன்னொரு, அதாவது நீங்கள் படிக்கக்கூடிய இடத்துல இருந்து ஸ்கூலோ அல்லது காலேஜோ வேறு பக்கம் போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் தான் மிதுன ராசிக்கு இருக்குது. இன்டர்ன்ஷிப் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி காலேஜில் பிளேஸ்மெண்ட் ஆகிறது, உயர்கல்வியெல்லாம் வந்து நல்ல ஸ்கோர் எடுத்து பாஸ் ஆகிறது, நல்ல பர்சன்டேஜோட வெளியில் வர்றது, நீங்கள் நினச்ச இடத்துல வேலைக்கு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கட்டாயம் உங்களுக்கு நடக்கும். பொதுவாகவே பெண்களை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா, இவ்வளோ நாளாக நீங்கள் என்ன விஷயங்கள் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தானாக தேடி வந்து கை கொடுக்கறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. ஒவ்வொரு விஷயமும் யோசித்து நிறுத்தி நிதானமாக செய்யணும். செய்யறதுக்கு முன்னாடி உங்களுடைய நலம் விரும்பிகள் கிட்ட, அது பெண்கள் கல்யாணம் ஆனவங்களாக இருந்தால், திருமணமானவங்களாக இருந்தால் கணவன்கிட்டையும் அல்லது பேரண்ட்ஸ் கிட்ட, திருமணம் ஆகலை அப்படின்னா பேரண்ட்ஸ் கிட்டையும் கலந்து ஆலோசிச்சுட்டு முடியுங்க. ஏன்னா உங்களுக்கு குருவும் புதனும் சேர்ந்துருக்காங்க. புதன் வந்து உங்களோட ராசி அதிபதிங்கிறதுனால 100% நன்மையைத்தான் செய்வார். ஆனால் குரு வந்து பாதகத்தையும் சம்டைம்ஸ் செஞ்சுருவார். ஏன்னா அவர் உங்களுக்கு 7 குடைவர், 10 குடைவர், பாதகாதிபதி அவர் தான். மிதுன ராசிக்கு 7ஆம் இடம் பாதகமாக இருக்கனால பொதுவாகவே உங்களுக்கு உங்களோட வளர்ச்சியை பார்த்து யார் பரிபூரணமாக எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாமல் சந்தோஷம் அடைகிறாங்களோ அவங்க தான் உங்களுடைய நலம் விரும்பிகள். அது மோஸ்ட்லி பேரண்ட்ஸாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஏதாவது ஒன்று இந்த பிரபஞ்சம் மூலிமா உங்களுக்கு நல்ல வழி கட்டாயம் காமிக்கும். நிறைய முன்னேறதுக்கு உண்டானது. ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது. அது கணவன் மனைவியிட இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி வந்து உங்களுக்கு வந்து நல்ல குடும்பத்தில் நல்ல ஒற்றுமையும் மன மகிழ்ச்சியும் கிடைக்கும். பிரிந்தவர்கள் வந்து ஒன்று சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. மிதுன ராசிக்கு பொதுவாகவே ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் திருமண பிராப்தம் இந்த மாதம் வரும். ஒரு சிலருக்குலாம் திருமணம் கைகூடும். இந்த மாதம் திருமணம் நடக்கும். நிறைய பேருக்கு வந்து திருமணம் இந்த மாதம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. திருமணம் ஆகாதவங்கெல்லாம் இந்த மாதத்தில் ட்ரை பண்ணுங்கள். ஒரு வரன் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆயிரும். அதே மாதிரி 5ஆம் இடத்தை உங்களுக்கு குரு பார்க்குறாரு. காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வீட்டில் சொல்லி பர்மிஷன் வாங்கி வச்சுருங்க. ஒரு சிலருக்கு திருமணம் திடீர்னு ரிஜிஸ்டர் மேரேஜ் ஆகிறது, இந்த மாதிரி நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஏன்னா குரு வந்து 7ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. உங்களுக்கு செவ்வாய் 11ஆம் அதிபதி செவ்வாய் கேதுவோடு சேர்ந்துருக்காரு. கேது 3ல் இருக்குது. பதிவு திருமணம் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. பொதுவாகவே மிதுன ராசியில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள், மிதுன ராசியில் உங்கள் வீட்டில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுடைய பெற்றோர்கள், முக்கியமாக பெண் பிள்ளைகள் என்ன செய்கிறாங்கன்னு பாருங்கள். இந்த லவ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் பர்மிஷன் கொடுக்கல அப்படின்னா வேறு வழியை யோசிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. அதனால் இதை பார்த்துக்கணும். பொதுவாக நிறைய மாற்றங்கள் இந்த மாதம், அலைச்சல்களும் இருக்குது. அதே மாதிரி ஒரு குருநாதர் வழிபாடு பண்ணுங்கள். குருவோடைய ஆசி பரிபூர்ணமாக இருக்குது. உங்களுக்கு தெய்வத்தோட கடாட்சம் இருக்குது. பூஜை புனஸ்காரங்களில் ஈடுபடுங்க. ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் இது மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி. ஆன்மீகத்துறை சார்ந்தவங்களுக்கு மிகப்பெரிய யோகமும் வளர்ச்சியும் கை மேலே உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி
அரசாங்க துறையில இருக்கவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். உங்களுடைய வேலைகள் எல்லாமே அங்கீகரிக்கப்படும். உங்களுடைய வேலைகள் ரெகக்னைஸ் ஆகி, உங்களுக்கு மிகப்பெரிய லெவல்ல பாராட்டுகளும், விருதுகளும் கிடைக்கும். அ நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. திடீர்னு ஒரு ப்ரமோஷன் மத்தவங்களுக்கு போறது, அவங்களுக்கு ஏதோ ஒரு குறி வந்து அந்த ப்ரமோஷன் உங்களுக்கு வரதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு. நல்ல சேலரி இன்கிரிமெண்ட் கிடைக்கும். அதேமாரி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய யோகம், முன்னேற்றம் இருக்கு. கட்சி தலைமையிடம் பாராட்டப்படும், அங்கீகரிக்கப்படும் உங்களுடைய வேலைகள் எல்லாமே பாராட்டுவாங்க. பொதுமக்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். அதே மாரி மீடியாலலாம் நீங்க உங்களுடைய ஃபேஸ் தெரிய ஆரம்பிக்கும். நீங்க இன்னார் தான் இந்த மாவட்டம் இந்த விஷயங்கள்லாம் செய்றீங்க அப்படின்னு ஃபேமஸ் புகழ் கிடைக்கிறதுக்கு உண்டானது. ஏன்னா புகழுக்கு சூரியன் தான் அதிபதி. அவரு வந்து உங்களுக்கு வந்து வ 1ஆம் உங்களுடைய ராசியில இருக்காரு. 3 குடையவரா போறாரு. 11ஆம் இடத்துல உங்களுக்கு சுக்கிரன் இருக்காரு. அதனால வந்து என்னன்னா, இந்த மாசம் வந்து உங்களுடைய பேர் புகழ்லாம் பெருசா வெளியில பூம் ஆகுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. மிகப்பெரிய லெவல்ல நீங்க வந்து மாறுறதுக்கு உண்டானது. உங்களுக்கு உங்கள யாருன்னே இவ்வளோ நாளா தெரியாம இருந்தா கூட, இந்த மாதம் வந்து நீங்க யாரு, என்ன அப்படின்னு தெரியறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு. அரசியல்வாதிகள கட்டாயம் யூஸ் பண்ணிக்கணும். அதே மாரி முன்கோவப்பட்டு பிரஸ் மீடியாலாம் வந்து பேசக்கூடாது. பேசக்கூடிய வார்த்தைகள கவனமாக இருக்கணும். செவ்வாயும் கேதுவும் 2ஆம் இடத்துல 3ஆம் இடத்துல சேர்ந்திருக்கு. அப்போ வந்து என்னன்னா பேட்டி குடுக்கும்போது கவனமாக உங்களோட வார்த்தைகள வச்சு ட்ரோல் மெட்டீரியல் ஆக்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்கு. அதை எல்லாமே நீங்க பார்த்துக்கணும். ஆனா அரசியல்வாதிகளுக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டதா தான் இருக்குது. பொதுவாவே மிதுன ராசிய பொறுத்தவரைக்கும் நெறைய நன்மைகள் இருக்குங்க. நீண்ட தூர பிரயாணம் பண்ணி கோவிலுக்கு போறதுக்கு உண்டானது. புதுசா தொழில் தொடங்குனா நல்ல லாபம் பார்க்கறது. சுக்கிரன் 11ல இருக்கனால நீங்க நெனச்ச ஆசை, அபிலாசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய அமைப்புகள் இருக்கு. மகாலட்சுமி வழிபாடு பண்ணிக்கங்க. ஆசை, அபிலாசைகள்லாம் நிறைவேறணும் அப்படின்னா, சுக்கிரனுக்கு அதிதேவதையான மகாலட்சுமிக்கு 2 நெய் தீபமும், தாமரை பூவும் சாத்தி வழிபாடு பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. மிகப்பெரிய லெவல்ல யோகம் தரக்கூடிய மாதம் தான் இந்த ஆனி மாதம். ஸோ அதனால உங்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணிக்கங்க. குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கங்க. நெறைய பேருக்கு புத்திர பாக்கியம், சந்தான பிராப்தம் கிடைக்கிறது. திருமண பிராப்தம் மட்டும் இல்ல, திருமணமாகி குழந்தை இல்லாம இருந்தீங்க அப்படின்னா, குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. குரு பஞ்சமஸ்தானத்த பார்க்குறாரு, புத்திரஸ்தானத்த பார்க்குறாரு. அதனால நல்லது நடக்கும். பொதுவாவே 3ஆம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் இருக்கு. முன்கோவத்த தவிர்த்துருங்க. வண்டி வாகனங்கள்ல போகும்போது ஜாக்கிரதையா இருங்க. உங்களுக்கு உண்டான பாகப்பிரிவினைலாம் பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா, அது எல்லாமே சால்வ் ஆகி உங்களுக்கு உண்டான பாகப்பிரிவினை தன்னால தேடி வந்து சேர்க்கும். வண்டி வாகனங்கள்ல போகும்போது கட்டாயம் கவனம் இருக்கணும். ஒருத்தர்கிட்ட தேவையில்லாம ஆர்கியூ பண்றத தவிர்த்துருங்க. முக்கியமா சோஷியல் மீடியால இருக்கீங்க. மிதுன ராசியில இருக்கக்கூடிய குழந்தைகள் 1 மாசத்துக்கு சோஷியல் மீடியால இருந்து ரெஸ்ட் குடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. தேவையில்லாத வெளி ஆள் அதாவது அதர் லாங்குவேஜ் பேசக்கூடியவங்க, தெரியாதவங்க கிட்டலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அவங்க மூலியமா ஏதாவது த்ரெட்னிங் வரதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு. இந்த 3ஆம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் இருக்கனால கட்டாயம் அதில கவனமாக இல்லைன்னா, நீங்க ஏதாவது பிளாக்மெயிலுக்கு ஆளாகறதுக்கு அமைப்புகள் இருக்கு. ஸோ எதுவாக இருந்தாலும் சரி, முக்கியமா பெண் பிள்ளைகளா இருந்தாலும், ஆண் பிள்ளைகளுக்கும் இப்பலாம் பிளாக்மெயில்ஸ் வருது. அதனால எல்லாருமே கவனமா இருக்கணும். உடனடியா பேரண்ட்ஸ் கிட்டயோ அல்லது போலீஸ்கிட்டயோ, காவல்துறைகிட்டயோ போயி உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள சொல்லி தீர்வு காண்றதுக்கு பாருங்க. பயப்பட்டீங்க அப்படின்னா, கட்டாயம் நீங்க நெறைய விஷயங்கள லாஸ் பண்ற மாரி இருக்கும். அது வேற பக்கம் கொண்டு போய் முடியும். அதனால கவனமாக இருக்கிறது நல்லது. கம்யூனிகேஷன் சார்ந்தது. நீங்க யாருக்காவது கடன் குடுத்து, அவங்க உங்களுக்கு குடுக்கலன்னா கோவம் வர்றது இயல்பு தான். அதுக்காக மெசேஜ் பண்ணாதீங்க. அதுக்கான சட்ட ரீதியாவோ, மத்த ரீதியாவோ தான் நீங்க அதுக்கு நடவடிக்கை எடுக்கணுமே தவிர, நீங்களா தேவையில்லாம கேவலமா பேசி அனுப்புறதெல்லாம் ரெக்கார்ட் ஆகப்படும். அந்த ரெக்கார்ட்னால உங்களுக்கு நீங்களே அனுப்பிச்சு விட்ட வாய்ஸ் மெசேஜ் மூலியமாவே பனிஷ்மெண்ட் வர்றதுக்கு உண்டான அமைப்பு வரும். உங்க மேலேயே கேஸ் போட்டுருவாங்க. இதெல்லாம் வந்து செவ்வாய் கேது 3ஆம் இடத்துல இருக்கனால நடக்கும். அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. மத்தவங்களுடைய கோவத்த தூண்டி விடுற மாரி பேசுறத தவிர்க்கிறது நல்லதுங்க. இந்த மாதம் வந்து உங்களுக்கு காசு பணம் வர்றது, நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் வந்து காரியங்கள் எல்லாம் சக்சஸ் ஆகிறது, காரிய சித்தி ஆகிறது, வருமானம் வர்றது இதெல்லாமே நடக்கும். ஆசை, அபிலாசைகள், எண்ணங்கள் எல்லாமே ஈடேறக்கூடிய மாதமா தான் இந்த மாதம் இருக்கு. மிதுன ராசியை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்கள் தான். இதில ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் கட்டாயம் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.